ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி வைக்கலாம் பார்ப்போம். பாசிப்பருப்பு, தக்காளி, வெங்காயம், என்னென்ன காய்கறி போடணுமோ எல்லாமே போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, கொஞ்சம் சீரகம், பொங்கி வெள்ளாடாமல் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி மூடி அதோட அடுப்பில் வைக்க வேண்டியதான். ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதுக்கு நல்லா சுட சுட இட்லியை வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இட்லி எங்கிட்ட துணியில் வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச சாம்பாரை தூக்கி இதில் கொட்ட வேண்டியதான். நல்லா கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு 4 கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா சுட சுட இருக்கிற இட்லியில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.